ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கு நம்ம எல்லாரும் அப்ளை பண்ணியிருந்திருப்போம். ஆகஸ்ட் 5ஓட லாஸ்ட் டேட் முடிஞ்சுச்சு. அதுக்கான ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் 1 வந்து இப்போ வந்திருக்கு. இன்னும் 2 லிஸ்ட் வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்துங்க, ஜூலை 2024 லிஸ்ட் 1 ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் பப்ளிஷ்டு ஃபார் சர்க்கிள்ஸ். எந்தெந்த சர்க்கிள்னா ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம், டெல்லி, குஜராத், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, ஒடிஷா, பஞ்சாப், தமிழ்நாடு, தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால். ஸோ மற்ற சர்க்கிள்ஸோட ரிசல்ட்லாம் ஷார்ட்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தமிழ்நாடோட ரிசல்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே இந்த வெப்சைட்டுக்கு வந்துடும், ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப கேண்டிடேட்ஸ் கார்னர் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் ஜூலை 2024 ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது இல்லைங்களா? நம்மளது வந்து தமிழ்நாடு. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கிளிக் பண்ணோடனே அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரிசல்ட் வந்து பார்க்கணும். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோடில் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெடியூல் ஜூலை 2024 தமிழ்நாடு சர்க்கிள் லிஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா அடுத்த லிஸ்ட்டும் வந்து இருக்குது, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதிலே வந்து கொடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே போல் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்டைன், எவ்வளோ மார்க்ஸ் வந்து அப்டைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் டு பி வெரிஃபைட் வித் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து எந்த டிவிஷனில் வெரிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸோடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 3, அதாவது 3/9/2024 வந்து வெரிஃபை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிற கேண்டிடேட்ஸ் வந்து வெரிஃபிகேஷனுக்கு ஒரிஜினல்ஸும் 2 செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து கொண்டு போகணும். இதில் வந்து உங்கள் டிவிஷன், நீங்கள் எந்த டிவிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரெஜிஸ்டர் நம்பர் உங்களது இருக்கு இல்லைங்களா? இந்த சர்ச் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த ஃபைண்டில் ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறப்ப உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் உங்கள் டிவிஷன் எது அப்ளை பண்ணிங்களோ இல்லை எந்த ஆஃபீஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிங்களோ அப்படி பார்த்து வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், நிறைய வந்து பார்த்திங்கன்னா 100 அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த 100%லாம் வந்து வந்திருக்குமா அப்படிங்கிறதே வந்து டவுட் தான். ஏன்னா மேக்ஸிமமே வந்து சிபிஎஸ்சியில் கிரேட் சிஸ்டம் எடுத்தால் கூட அதில் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக லிஸ்ட்டு 2 or 3 வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. மோஸ்ட்லி வந்து 97 அபவ் தான் வந்து எடுத்திருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு பிளாக்குக்கும் வந்து மாறும். அதாவது இந்த டிவிஷனில் அந்த பிஓக்கு எந்தெந்த பர்சன்டேஜில் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதில் யார் ஃபஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செலெக்ஷன் எல்லாமே வந்து நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து தேர்வு பண்ணலை, நம்ம வந்து அப்ளை பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அப்ளை பண்ணதை வச்சு சிஸ்டமே வந்து ஜென்ரேட் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கிறது தான் இது. இப்போ வெரிஃபை பண்ணுறப்ப தான் வந்து அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக இருக்கா இந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க வெரிஃபை பண்ணணும். ஸோ அந்த வெரிஃபிகேஷனில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஒரிஜினலோட 2 செட்ஸ் ஜெராக்ஸ் காப்பி கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போங்க. அண்ட் பிடபிள்யூடி, இடபிள்யூஎஸ்க்கு தான் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் இடபிள்யூஎஸ்கே கூட சில இடங்களில் பாருங்கள் 96.8லாம் வந்து வந்திருக்கு. கோயம்புத்தூரில் 96.6, இடபிள்யூஎஸ் இதுலேயே 94, 98லாம் கூட வந்திருக்கு. ஸோ கம்மியான பர்சன்டேஜ்னால் ஒரு சில இடத்துல நான் 70 அபவ் பார்த்தேன். அது கூட பிடபிள்யூடின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி மோஸ்ட்லி வந்து 99, 99.98, 97 இந்த மாதிரியான பர்சன்டேஜ் எடுத்தவங்க மட்டும்தான் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க.
ஆக்சுவலாக இதெல்லாம் முன்னாடி ஆல்ரெடி படித்தவங்களாம் செலக்ட் ஆகிறது பெரிய கஷ்டம். இப்போ வந்து 10th படிச்சுட்டு வராங்க இல்லைங்களா? அதாவது சமச்சீர் கல்வியில் வந்து படிச்சுட்டு வந்தவங்க தான் மோஸ்ட்லி இதில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து அதிகமாக செலக்ட் ஆகியிருப்பாங்க. இடபிள்யூஎஸ் இங்கே பாருங்கள் 93, இதிலே 98.6 இடபிள்யூஎஸ் தர்மபுரி 91.8. Again EWS 91.8. PWD-Bல 86.6% வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் PWD-B திண்டுக்கல் டிவிஷனில் ஜோதம்பட்டி பிஓக்கு 82.2 செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிஸில் வந்தால் தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் குறையும். அதுவுமே நிறைய பேர் அதிகமாக தான் எடுக்கிறாங்க. இட்ஸ் பேஸ்ட் ஆன் லக் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே PWD-Cயில் வந்து பாருங்கள், திண்டுக்கல் டிவிஷன்லேயே முத்துநாயக்கன்பட்டி 92.2%. அப்புறம் PWD-B திண்டுக்கல் டிவிஷனில் நாடக்கோட்டை 82.4. ஸோ அந்த மாதிரி கம்மியாக வருது அப்படின்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் கொஞ்சம் வரவங்களுக்கு தான் கம்மியாக வருது. மற்றபடி அன்ரிசர்வ்டு, ஓபிசி, எஸ்சி இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து வருது. சாரி, ரொம்ப அதிகமாக வருது பர்சன்டேஜ். ஸோ இந்த 100%லாம் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. ஸோ லிஸ்ட் 2க்காக நம்ம வெயிட் பண்ணுவோம், நேம் வராதவங்க. ஸோ நேம் வந்தவங்க கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. 86 PWD-B. நானுமே இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் 91.6. அதுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மெட்ரிகுலேஷன் போர்டு என்னுடையது. எல்லாமே 98.8 இருக்குது. 93.6, 93.8. 100 எடுத்தவங்களுக்கு தான் 100% எப்படி அவங்களுக்கு வந்திருக்குங்கிறது எனக்கு புரியல. ஸோ லிஸ்ட் 2க்காக வெயிட் பண்ணுவோம். உங்கள் நேம் இருந்துச்சு அப்படின்னா வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஆல் தோஸ் ஹூ காட் செலக்டட். இன்னும் ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் இதில் செலக்ட் ஆகிட்டு ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ரொமோஷனில் வந்து ஈஸியாக நீங்கள் போயிடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். மிஸ் பண்ணாதீங்க. வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே வந்து கிடச்சிடாது, சில பேருக்கு தான் கிடைக்கும். ஸோ இங்கே 91.6 PWD-Aக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்ன குட்டி ஜாப் தானே, இதுக்கு ஏன் போகிறது அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க. ஏன்னா இந்த 3 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டிங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், திரும்பவும் வந்து ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதி ஈஸியாக வந்து மேலே போயிடலாம் நீங்கள். இதெல்லாம் PWD-B 84%. ஸோ இந்தியா போஸ்டா ரிசல்ட் வந்து நேற்று தான் வந்துருந்துச்சு, 19/8/2024. அதே போல் உங்களுடைய மொபைலுக்கு எஸ்எம்எஸ் அப்படி இல்லைன்னா உங்களுடைய இமெயிலுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்திருக்கும். இந்த நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா மெசேஜ் வந்திருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3789 பர்சன்ஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க இந்த லிஸ்ட்டில். ஸோ நெக்ஸ்ட் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு எப்போ வரும் அப்படின்னா இந்த September 3 கவுன்சிலிங், அதாவது அதுக்குள்ளார வந்து முடிக்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது வேக்கன்சி இருந்தால் அப்புறம் தான் வந்து நமக்கு சொல்லுவாங்க. யாராவது வந்து ரிசல்ட் பார்க்காம விட்டுற போகிறீங்க, அதனால தான். ஸோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணவங்க எல்லோரும் அப்ளை பண்ணவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் தோஸ் ஹூ செலக்டட். தேங்க்யூ.